வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீவர்மாவோட பெண்கள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொங்கல் வந்துருச்சு. பொங்கல்னாலே உழவர் திருநாள் சொல்லுவோம், தமிழர் திருநாள்னு சொல்லுவோம். மேம் நீங்க சொல்லுங்க, பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்? பொங்கல் அப்படின்னாலே அறுவடை திருநாள் நம்ம சொல்லுவோம், உழவர் திருநாள்னு சொல்லுவோம், தமிழர் திருநாள்னு நம்ம சொல்லுவோம். மக்கள் ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உணவு ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த உணவை தரக்கூடிய தொழில் தான் விவசாயம். விவசாயத்துக்கு எதெல்லாம் உதவியா இருக்கும்? இயற்கைன்னு சொல்லும் பொழுது நம்ம சூரியனையும் நன்றி சொல்லுவோம், அதே மாதிரி மழைக்கும் நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு எந்தெந்த உயிரினங்கள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ, அதாவது கால்நடைகளுக்கு எல்லாமே நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாட்டுப் பொங்கல். இந்த மாதிரி நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விழாவாக தான் இந்த பொங்கல் திருநாளை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது 4 நாட்கள் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். மார்கழி மாதத்தோட கடைசி நாள் போகி பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி முதல் நாள் அப்படிங்கிறது கதிரவனுக்கு நம்ம படைக்கக்கூடிய அந்த அறுவடை திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி 3வது நாள் அப்படிங்கிறது நம்ம விலங்குகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மாட்டுப் பொங்கல். கடைசி நாள் காணும் பொங்கலா நம்ம கொண்டாடுறோம். ஓகே மேம். பொங்கல்ன்றது ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய விழான்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அறிவியல் உண்மைகள் இருக்கா? ஆமாம். இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சில அறிவியல் உண்மைகள் இருக்கு. அதாவது சூரியனோட சுழற்சியை வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ஆண்டை 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. உத்தராயணம், அதே மாதிரி தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லிட்டு. சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த 6 மாதத்தினுடைய முதல் மாதம் அப்படிங்கிறது தான் தை மாதம். தை மாதத்தினுடைய முதல் நாள். ஸோ இது வரைக்கும் மழை, அதே மாதிரி கொஞ்சம் பனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடல்லையும் அதே மாதிரி இந்த பூமியிலையும் வெப்பம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதனுடைய இந்த தொடக்க நாளில் நம்ம உடலை குளிர்விக்க மாதிரி நம்ம பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது, ஸோ வீர விளையாட்டுகள் எல்லாமே விளையாடுறது, இது எல்லாமே நம்ம உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறது. ஏன்னா தை மாசி இந்த 2 மாதங்களில் நம்மளுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பனியோட தன்மை குறைஞ்சு உடலுக்கு வெப்பம் அதிகரிக்கும் பொழுது நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக நம்ம உடலையும் அதே மாதிரி நம்ம மனதையும் ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதில் நிறைய அறிவியல் ரீதியான உண்மைகள் இருக்குது. ஸோ அது இந்த பொங்கலுடைய அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வச்சு படைக்கிறோம், அதே மாதிரி நம்ம காப்பு கட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம், இது எல்லாமே அறிவியல் ரீதியான உண்மை அதில் இருக்குது. ஸோ இது அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதம் நம்ம உடலுடைய வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, நம்ம உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்றதுக்காகவும் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்றதுக்காகவும் இந்த தை திருநாளோடைய முதல் நாளை நம்ம பொங்கலாக கொண்டாடுறோம். பொங்கலுக்கு பின்னாடி இவ்வளோ அறிவியல் உண்மைகள் இருக்கா? சூப்பர் மேம். பொங்கலை நம்ம ஏன் தமிழர் திருநாள்னு சொல்கிறோம்? இவ்வளோ விழாக்கள் இருக்குது, ஆனால் பொங்கலுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கொண்டாடுறோம். பொங்கலை ஏன் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பொங்கல் கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டாடி இருக்காங்க. அதாவது இந்திர விழான்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ ஒரு 28 நாள் விவசாயத்துக்கு உதவி புரிஞ்ச இந்திரன் மலைக்கடவுள் நம்ம சொல்லுவோம். இந்த மலைக்கு அவங்க நன்றி சொல்கிற மாதிரி 28 நாட்கள் அந்த விழாவை கொண்டாடி இருப்பாங்க. கடைசியாக தான் சூரியனுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விழாவில் வீடு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி அந்த ஊரே சுத்தமானதாகவும், ஸோ அதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிதாக விளைஞ்ச அந்த நெல் எல்லாமே நம்மளுடைய வீட்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி, அதாவது நம்ம பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை இந்திர விழாவாக நம்மளுடைய தமிழர்கள் கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம 4 நாட்களாக கொண்டாடுறோம். ஸோ அதனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே கொண்டாடிட்டே வரதுனால தான் இதை தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பொங்கல் இவ்வளோ பழமையான விழான்றனால அதுக்கு தமிழர் திருநாள்னு பேர் வச்சுருக்காங்களா? ஓகே. நீங்கள் ஒரு டாக்டர், இதுக்கு பின்னாடி ஆரோக்கியம் சார்ந்தது ஏதாவது இருக்கா? ஆமாம். ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதோட ஒரு தொடக்கமாக நம்ம தை திருநாளை சொல்லுவோம். ஸோ உடலை குளிர்விக்கிறதுக்காக நம்ம அந்த பொங்கல், அதே மாதிரி கரும்பு நல்லா உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி பனங்கிழங்கு, அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் நம்ம சாப்பிடுவோம். அப்போது விளைஞ்ச அந்த காய்கறிகளை அவியலாக்கி சாப்பிட்றது, இல்லை அதை ஒரு குழம்பாக்கி சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான அந்த சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீர விளையாட்டுகளும் இருக்கும். இந்த வீர விளையாட்டுகள் அப்படிங்கிறது ஒரு உடலோட ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு காப்பு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்மளுடைய வீட்டு வாசல்ல அந்த சிறுகன் பீலை, அதே மாதிரி ஆவாரம் பூ, பிரண்டை, இது கூட வேப்பிலை, மஞ்சள்,
தும்பை இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம ஒரு காப்பு கட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில உடல்ல வந்து வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நமக்கு சிறுநீரக பகுதியில கற்கள் உருவாகலாம். ஸோ இத கரைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் சிறுகன் பீலைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து கற்பேதி, பாஷான பேதின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலிகைகள நம்ம வீட்டு வாசல்லே வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா அது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு ஒரு வேளை யூரின் போறப்ப எரிச்சலோ, இல்ல வந்து சிறுநீரக பகுதியில கற்கள் உருவாகுது அப்படின்னா, அந்த சிறுகன் பீலைய வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாரி அதில ஆவாரம் பூ வந்து வச்சிருப்போம். "ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது நம்மளுடைய உடலுக்கு முக்கியமா சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆவாரம் பூ வந்து சர்க்கரைய வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஆவாரை வந்து உடலுக்கு அவ்ளோ குளிர்ச்சி தரக்கூடியது. ஒரு காலகட்டத்திலலாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா, அந்த வெப்பம் வந்து நம்மள வந்து பாதிக்காம இருக்கணும்னா, அந்த ஆவாரையோட இலைகள தான் தலையில போட்டுட்டு போவாங்களாம். ஸோ அதனால தான் வந்து அது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சிய குடுக்கக்கூடியது இந்த ஆவாரை. அதே மாரி பிரண்டை வந்து அந்த காப்பு கட்டுதல்ல இருக்கும். ஸோ பிரண்டை வந்து மாடுகளுக்குமே வந்து இந்த பிரண்டைய வச்சு கழுத்துல கட்டி விடுவாங்க. ஸோ அது வந்து உடலுக்கு தேவையான அந்த கால்சியம கொடுக்கறதுக்காகவும், அதே மாரி அது அந்த பிரண்டை அப்படிங்கிறது வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நெறைய பலன்கள் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அதனுடைய நம்ம அத வீட்டு வாசல்ல கட்டியிருக்கும்போது, அது நல்லா காஞ்ச பிறகு அத எடுத்து நம்ம வந்து சமையல்ல பயன்படுத்தும் பொழுதும், அது நம்ம உடலுக்கு நல்ல பலன்கள வந்து கொடுக்கும். அதே மாரி வேப்பிலை. ஸோ இந்த வேப்பிலை அப்படிங்கிறது காற்றுல பரவக்கூடிய அந்த கிருமிகள கூட வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும். முக்கியமா வைரஸ் கிருமிகள. ஸோ நம்ம நாடு அப்படிங்கிறது கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால, நெறைய வைரஸ் கிருமிகள்லாம் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தான் நம்ம வேப்பிலைய வந்து அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணி வச்சு நம்ம வந்து குளிக்க வைப்போம். ஸோ அதனால வேப்பிலைய வந்து நம்ம காப்பு கட்டக்கூடிய அந்த நம்மளுடைய வீட்டு வாசல்ல வந்து அத சொருகி வைப்போம். அதே மாரி மாவிலை. ஸோ மாவிலை அப்படிங்கிறது வந்து நல்ல துவர்ப்பு தன்மை இருக்கக்கூடியது. அது வந்து நமக்கு உடல்ல டீடாக்ஸிஃபை பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த காப்பு கட்டுதல். இத நம்ம வந்து நம்ம வாசல்ல கட்டும்போது அந்த மூலிகைகளையும் நம்ம வந்து பயன்படுத்தணும். இத நம்ம பொங்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகள். அதே மாதிரி தான் கரும்பு. இந்த கரும்பு அப்படிங்கிறது அந்த சாறு வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சிய குடுக்கக்கூடியது. கல்லீரல வந்து இது பாதுகாக்கக்கூடியது. கரும்பு சாறு வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா, உடல்ல வந்து நீர் தங்காது. அதே மாரி நம்ம கல்லீரலையும் வந்து இது பாதுகாக்கக்கூடியது. மஞ்சள், பச்சை மஞ்சள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டு. கேன்சர் வராம தடுக்குது. இது மாரி நெறைய ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகள் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொங்கல வந்து கொண்டாடினோம் அப்படின்னா, இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொங்கல்ல இவ்ளோ ஆரோக்கிய நன்மைகள் இருக்கா? பொங்கல்ல நம்ம எதுக்கு லைக் சூரியனுக்கு கீழ வச்சு செய்றோம்? ஒரு விஷயம் சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்காக நம்ம வந்து பொங்கலை சூரியனுக்கு கீழே வச்சு கும்பிடுறோம். இன்னொன்று நமக்கு அந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கும். அதே மாதிரி அந்த வெளிச்சத்தில் வச்சு நம்ம சமைக்கும் பொழுது அந்த வைட்டமின் டி வந்து அந்த உணவுலையும் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த பொங்கலை சாப்பிடும்போது நம்ம இன்னும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சூரியன் இல்லைன்னா இந்த உலகமே வந்து இல்லை. இந்த உலகத்தினுடைய தொடக்கமே வந்து சூரியன் தான். சூரியனை தான் வந்து நம்ம மையமா வச்சு நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ முழு முதற் கடவுள் அப்படின்னு சொன்னாலே நம்ம சூரியனை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால நம்ம ஒரு தைத்திருநாள் அப்படின்னு சொல்லும்போது அறுவடை எல்லாம் முடிஞ்சு முதற் கடவுளான கதிரவனுக்கு நம்ம அதை வந்து சமர்ப்பிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த ஒரு சூரிய வெளிச்சத்தில் படைக்கப்பட்ட அந்த பொங்கலையும் நம்ம சாப்பிடும்போது அதனுடைய முழுமையான பலன்களையும் நம்ம பெற முடியும். மேம் பொங்கல் அன்னைக்கு நம்ம நல்லா பொங்கல் சாப்பிட்டுட்டு கரும்பு சாப்பிடுவோம். ம். ஆனா கரும்பு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அது ஏன்? கரும்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது தான். ஏன்னா வந்து கரும்பு அப்படிங்கிறது வந்து அதில் நல்ல சுண்ணாம்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கால்சியம் வந்து நம்மளோட உமிழ்நீரோட வினைபுரியும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உருவாக்காது. ஆனால் அந்த கரும்போட சாறு நம்ம வாய் பகுதியில் இருக்கும் பொழுதோ இல்லை உடனடியாக நம்ம தண்ணீர் குடிக்கும் பொழுது அது வந்து ஒரு ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வாய் உள் பகுதியில் வந்து புண்களை வந்து உண்டாக்கலாம், வயிற்று பகுதியில் வந்து புண்களை உண்டாக்கலாம். ஸோ அதனால் நல்லா நீங்கள் கரும்பு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறது நல்லது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வாய்ப்பகுதியில் புண்களை வந்து வரவழைக்கும். ஏன்னா அது நல்ல ஒரு அசிடிக் நேச்சரோடு இருக்கிறதுனால நமக்கு கால்சியம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பண்ணாது. ஆனால் தண்ணி குடிக்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பகுதியில் புண்களை வந்து உண்டாக்கும். ஸோ இந்த காலத்துல நிறைய பேருக்கு பொங்கல் ப்ராப்பரா எப்படி செலிப்ரேட் பண்றதே தெரியல. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செலிப்ரேட் பண்ண சொல்றீங்களா? ஸோ பொங்கல் நம்ம வந்து 4 நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதில் முதல் நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்கிறது. அதாவது மார்கழி மாதத்தோட கடைசி நாள். இது வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவோம். வீட்டு எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இன்னும் வீட்டுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பை கூலங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியில் வந்து எரிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து எரிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய புகை வந்து கொசு வராமல் நமக்கு தடுக்கும். ஸோ இது வந்து மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் கொண்டாடக்கூடிய போகி பண்டிகை. அடுத்தது தைத்திருநாள். இந்த
தை திருநாள் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கு நம்ம பொங்கல் செஞ்சு படைக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ இந்த நாள் வந்து நம்ம காப்பு கட்டிட்டு அன்னைக்கு வந்து பொங்கல் வந்து நம்ம செய்யணும். ஸோ இந்த காப்பு கட்டுறதுல வந்து சிறுகன் பிள்ளை, ஆவாரம்பூ, வேப்பிலை, பிரண்டை இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம காப்பு கட்டிட்டு அன்னைக்கு நம்ம புது பானையில் பச்சரிசி, பயத்தம்பருப்பு, அதே மாதிரி வெல்லம், நெய், சுக்கு, ஏலம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பொங்கல் செய்கிறோம். ஸோ பொங்கல் செஞ்சு சூரியனுக்கு வந்து அன்னைக்கு நம்ம படைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து 2வது நாள், அதாவது தை திருநாள்னு சொல்கிறது. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். ஸோ மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது அந்த விலங்கினங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள். ஸோ இந்த நாளில் நிறைய வீர விளையாட்டுகள் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி அந்த மாடுகளுக்கு கொம்புகளுக்கு வர்ணம் பூசி இந்த மாடுகளை வந்து குளிப்பாட்டி, ஸோ அதனுடைய கழுத்து பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பு கட்டக்கூடிய சிறுகன் பிள்ளை, பிரண்டை, ஆவாரம்பூ, வேப்பிலை இதெல்லாமே வந்து கட்டுவோம். மாடுகளை வந்து நெருப்பு தாண்டக்கூடிய ஒரு வழக்கம்லாம் வந்து இருக்குது. ஸோ பட்டி பழுக பழுக பால் பானை பொங்க பொங்க உடலில் இருக்கக்கூடிய நோய் எல்லாமே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சில சொலவடைகள்லாம் சொல்லி அந்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடுவோம். ஸோ நிறைய ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து காளைகளுக்கும் ஒரு திருவிழாவாக இருக்கும். ஸோ அந்த காளைகளை அடக்கக்கூடிய ஆண்களுக்கும் வந்து ஒரு திருவிழாவாக வந்திருக்கும். இது வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடக்கூடிய ஒரு முறை. கடைசி நாள் அப்படிங்கிறது காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம சுற்றத்தார் எல்லாத்தையுமே போய் நம்ம வந்து மீட் பண்ணுறோம். அந்த காலகட்டத்திலலாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் விளைஞ்ச அந்த தானியங்கள், காய்கறிகள் இது எல்லாத்தையுமே போய் இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சொந்தங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்து காணும் பொங்கல். ஸோ பொங்கல் அப்படிங்கிறது இந்த 4 நாட்கள் கொண்டாடக்கூடியது. அதாவது போகி பண்டிகையில் வந்து ஆரம்பித்து அடுத்து வந்து கதிரவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள், அதே மாதிரி விலங்கினங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள், கடைசியாக நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ இந்த 4 நாட்களும் தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். மேம், இந்த பொங்கலுக்கு ஆரோக்கியமான பொங்கல் செய்கிறது எப்படின்னு சொல்லுங்கள். பொங்கல் அப்படிங்கிறதே ஆரோக்கியமானதான். ஸோ ஆரோக்கியமான பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னா, நம்ம பச்சரிசி, அது கூட வந்து பயத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம், வெல்லம், நெய், ஏலம், சுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் பொங்கல் எப்படி செய்யலாம்னு. ஸோ இப்போ நம்மளோட ஹெல்த்தி பொங்கல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை மேம்? ஸோ பொங்கல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பச்சரிசி தேவை. பச்சரிசி, பயத்தம்பருப்பு, வெல்லம், முந்திரி பருப்பு, நெய், சுக்கு பொடி, ஏலக்காய், பால். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி மேம் ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பால் வந்து ஒரு 100 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்து ஸோ பாலும் தண்ணி சேர்ந்து நல்லா நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கொதித்த பிறகு நம்ம அரிசி பருப்பு சேர்ந்து அந்த கலவையை போடலாம். பால் இப்போ நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன மேம் ஆட் பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் அது கூட நம்ம அடுப்பை டவுனில் வச்சுக்கணும். இப்போ பால் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. நம்ம அரிசி பருப்பு சேர்ந்த கலவை போட்டுட்டோம். அது நல்லா வெந்துடணும். ஸோ வெந்த பிறகு நம்ம வெல்லம் போட்டலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பொங்குது, அதனால் நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம வெல்லம் போட்டுடலாம். ஸோ தூள் பண்ண வெல்லம், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி இதாகிடுச்சு. ஸோ நல்லா ஏலம் வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் போடலாம். கால் டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி போட்டுக்கலாம். சுக்கு சேர்த்தோன்னா நமக்கு இந்த பொங்கல் சாப்பிடும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. ஸோ இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெலிஷியஸான ஒரு பொங்கல் ரெடி. ஸோ நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்
டேஸ்டியா ஒரு பொங்கல் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி மேம். நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமேல் என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினமே